ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தை மாதம் என்ன நடக்கப் போகிறது? தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அது எப்படி ராம்ஜி சார் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க? வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாட வேண்டும். நம்ம ஒரு பதிவை பார்க்குறோன்னா வெறும் ஜோதிட பதிவாக, என்னோட பதிவுகளை ஜோதிடத்துக்காக பார்க்குற பதிவுகளை விட சும்மா பதிவை போட்டு கேட்குறவன் நிறைய பேர் இருக்கான். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற அந்த கதைகள் தான். 2 குடைவன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 குடைவன் யாரு? தனஸ்தானாதிபதி. அது 7ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம் பெறும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னா, பணம், காசு, பணம், திட்டு, மணி, காசு. கடைசியாக நான் கேட்குற கேள்விக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாள் என்று சொல்லுங்க பார்ப்போம். கடைசியாக நான் பாட்டு பாடிட்டே இந்த நாள் குளித்தேன் சொல்லுங்க. முன்னெல்லாம் நம்ம எப்படி குளிப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னெல்லாம் ஒரு சோப்பு எடுத்து போட்டு ஆவா என் தீ பிடிச்சா நிலா காயும் அப்படி பொறுமையாக எதையோ ஒன்று லூஸ் மாதிரி பாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு, எதையோ ஒன்று லூஸ் மாதிரி போட்டு கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் வேலைக்கு தான் போக போகிறேன் கடவுளே அப்படின்னு அப்படிலாம் ஜாலியாக பாடிட்டு இருந்தோம். வேலையை ரசித்தோம், வாழ்க்கையை ரசித்தோம், நம்ம முதல்ல ரசித்தோம். இன்னைக்கு தம்பி சதீஷ் அண்ணே ஷூட்டிங்னே 10 minutes ஐ வில் பி கெட் ரெடி. ஆமாம், நம்ம எவ்வளோ பெரிய அப்படி இது நடக்கும் போது 10 minutes நம்ம ரெடி ஆயிடுவோம். நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டோம் சார், நம்ம நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டோம். இருங்க 10 minutes நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். இருங்க எனக்கு ஒரு 5 minutes கொடுங்க, நான் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு வரேன். 5 minutes 10 minutes ஏன்டா கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்ல. இந்த 2னா என்னன்னா எதுக்கு சொன்னா, பேச்சு, உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 2 கூட 7ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்ன ஆகும்? ஒய்ஃபு 7னா ஒய்ஃபு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எனக்கு தோசை போட்டால் தான் நான் வேலைக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு உட்காந்துருப்பான். அப்போ ஒரே வாரத்தில் சொல்லிடுவாங்க, நீ போக தேவையில்ல போன்ட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வீம்பை விட்டுட்டு அதே பழைய சாப்பாட்டை சாப்பிட்றதா, இல்லை வீம்போட இருந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறதா? சோறா வேலையா? வேலைதான். எதுக்கு இதெல்லாம்? எனிவே நம்ம அவங்க சொல்றதை போட்டதை திருண்டு தான் ஆகணும். அப்போ நம்ம ஒய்ஃப் கிட்ட போய் கெத்தை காட்டுறோம் எல்லாரும். சார் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். உங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களை கேட்குறாங்க, அண்ணே திருப்பதி போகணுன்னே வரீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? மத்தியானம் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு மத்தியானம் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? என் பேரை போட்டுக்குங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்பாங்க. என் பேரை போட்டுக்கோ, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் பெரிய இவர், நான் சொன்னால் கேட்க மாட்டார் அவர். கடைசி வரைக்கும் நம்மளை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அப்போது நீங்கள் ஒரு கெட்லே அவங்களா உங்களுக்கு ஒரு பதவி தராங்க. என் பொண்டாட்டி சிந்து எடுத்துங்க, அது வரைக்கும் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தது வேற. இப்போ தம்பி சதீஷ் வரும்போது அவன் முன்னாடி வணக்கம், இப்போ தான் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, என்னங்க காப்பி குடிக்கிறீங்களாங்க? அப்போ ஒன்று நம்ம ஓகே குடிங்க அப்படியே நடிச்சுட்டு போயிடணும். நம்ம கொஞ்சம் ஓவராக போகும்போது இந்த மரியாதை கிடைக்காம போயிடும். அவங்களா உங்களுக்கு ஒரு மரியாதை, மற்றவங்க வந்தாலாவது உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்க. அது நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. 2 குடிவன் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பேச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், காலைல 4 மணிக்கு ஜாக்கிங் போய் ஏற்றிடுவேன், நீ எந்திரிச்சு எனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னு தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி விட்டீங்கன்னா 2 நாள் தான். அப்புறம் 3ஆவது நாள் அதற்கான விளைவுகள் நீங்கள் சந்திப்பீங்க. சரியா? என்னை போய் ஜும்போ கிளாஸில் சேர்த்து விடு, நீ மட்டும் வா போறியன்ட்டு ஒரு 15,000 ரூபா ஜும்போ கிளாஸில் போய் வேணுங்கன்னே சேருவாங்க. அதனால் அடுத்ததாக 2 குடையும் உச்சமடையும் பொழுது தனலாபம், மனைவிக்கு வர வேண்டிய யோகங்கள், லாபங்கள், அதனால் கிடைக்கிற சந்தோஷங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் இந்த பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையா இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டிலே செவ்வாய் 5 குடையன் வக்கரமாகி 12ஆம் வீட்டிற்கு வருகிறான். யோகாதிபதி வக்கரமாகி 12ஆம் வீடு.
அப்ப 5 கூடியவன்னா குழந்தை கொடுக்கக்கூடியவன், அவன் வக்கரம் பெற்று 12ஆம் வீட்டுக்கும் தேவையில்லாத டென்ஷன்ஸ், அன்னெசரி. நைட்டு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு. 12ஆம் வீட்டில் செவ்வாய் வருவதால் தூக்கமே இருக்காது. வண்டி ஓட்டுற மாதிரியே அப்படியே தூங்கிட்டே, எவ்வளோ பேர் தூக்கத்திலேயே அவன் நிறைய கேம்ஸ் விளையாடுறது, நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்க்கறது, பேய் படங்கள் பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு அமைதியான படங்கள் பார்க்கறது உங்களுக்கு நல்லது. சில பேர் நைட்டுக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் மூஞ்ச பார்த்து பயந்துக்கிட்டவங்களாம் இருக்கான். நிஜமா சீரியஸாக சொன்னேன். என்கிட்ட ஒரு நாள் மாடியில் படுத்திருந்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடியில் படுத்து தூங்கணும். என் ஒய்ஃப் அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சேர்ந்து 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மாடியில் படுத்து. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா இல்லாமல், மேலே போயிட்டுருக்கு பேய் ஏதாவது இப்படி கூப்பிட்டா வந்துருந்தான் நம்ம பக்கத்தில் படுத்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை சார். நிஜமாக நம்பவே மாட்டேங்க. நான் மேலேயே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் பேயோட டீல் பேசிகிட்டு இருந்தேன். வேணாம் சார், பேய் சார் தெரியாமல் சொல்லிட்டாங்க, வந்துடாதீங்க. இப்படி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சோ மெனி ரீசன்ஸ். ரொம்ப ஒர்க் ப்ரெஷரால் மட்டும்தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு கிடையாது. அதிகபட்ச கற்பனைகளாலையும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு வேற என்ன பலன்கள்? சூரியன் சொல்லிட்டேன் 2 கூடியவர். அதே மாதிரி 12 கூடியவன் 7ஆம் வீட்டில் மறைவதால், அதுதான் சொன்னேன், ஒய்ஃப் கூட கொஞ்சம் கிளாஷஸ்லாம் ஏற்படும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காதீங்க. உங்களுக்கு உடற்பயிற்சி பிடிக்குதுன்னா நீ போய் கம்முன்னு போய் பண்ணுங்க, உங்களை யாரும் வேணாங்களே. ஒய்ஃபை கூப்பிட்டு அரிஸ்டாட்டில் தெரியுமா, கன்ஃபியூசியஸ் தெரியுமா, மார்க்கோ போலோ தெரியுமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா உனக்கு கூட அது திருப்பி பதில் கேட்பாங்க. தேங்காய் சட்னியில் எவ்வளோ தேங்காய் போடணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா எக்குத்துப்பாக மாட்டி விட்ருவாங்க. இப்போ ஒரு நாள் நாளைக்கு வந்து நீ தான் நறுக்கணும், நீ தேங்காய் அரைச்சி கொடுக்குற, என் பெயின் என்னங்கிறது நீ புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு ஒரு 2 நாள் உங்களை பண்ணி எடுப்பாங்க. தேவையில்லாமல் கன்ஃபியூசியஸ்க்கு சப்போர்ட் பண்ண போய் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்போது உங்கள் அறிவோட பிரதாபத்தை அவங்கள்ட்ட போய் காட்டாதீங்க. ஏன்னா எனிவே நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி இருந்தாலும் உங்களை அறிவாளின்னு ஒத்துக்க போகிறதில்ல. அப்புறம் அவங்கள்ட்ட போய் எதுக்கு சொல்லிக்கிட்டேன்? 2 பேரும் ஒத்துக்க மாட்டான். உங்கள் மேனேஜர் உங்களை ஒத்துக்க போகிறானா? கடைசி வரைக்கும் உங்களை அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டான். உங்கள் பொண்டாட்டியும் உங்களை கடைசி வரைக்கும் அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டான். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளி வேணா இருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன? அது மாதிரி இது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். 3 உங்களுக்கு 4 11 கூடியவர். அதனால் என்ன ஆகும்னா வேலையில் ஒரு மரியாதை, மதிப்பு, அதே மாதிரி லாபங்கள் பெருகுவதற்கான அமைப்பு போன்றவெல்லாம் ஏற்படும். மிக அற்புதமான ஒரு காலம். இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா யோகங்களும் வரும். மௌன விரதத்தை மேற்கொள்வது நல்லது. அது முக்கியமாக ஒய்ஃப் கிட்ட காலைல 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போங்க, நைட்டு 11 மணிக்கு வாங்க, வந்தமா சாப்பிட்டு தூங்கிடுங்க. இதே ஒரு பேட்டர்னாக ஒரு மாதம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அவங்கள ஒர்க்கிங் டைமில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களோட ஸ்லீப்பிங் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஸ்லீப்பாக இருக்கும்போதே வீட்டு விட்டு போயிருங்க. இப்படி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பேய் மாதிரியே வந்துட்டு பேய் மாதிரியே போயிருங்க. ஒன்லி நைட் டைம் தான் உங்கள் ட்ராவல்லாம், பகலில் உங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.